ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் செவன்த் சென்ஸ் தமிழ். நாம் இந்த பதிவில் போஸ்ட் ஆஃபீஸ் இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு 44,000 வந்து வேகன்சி விட்டுருக்காங்க. அது எப்படி வந்து அப்ளை பண்ண போகிறோம் ஆன்லைனில், நீங்களே டேரெக்டாக போய்ட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் தமிழில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இதான் அதனோட லிங்க்குங்க. ஓகேங்களா, இந்தியா போஸ்ட் gdsonline.gov.in சரிங்களா. இந்த லிங்க்கில் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு உங்கள் கூகுள் க்ரோமில் மொபைல்லே நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, இதோட நோட்டிஃபிகேஷன் வந்து இங்கே பாருங்கள் ஐக்கான் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னா பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கான நோட்டிஃபிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மொத்தமாக வந்து 3 ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த அப்ளிகேஷனை முடிச்சிடலாம். ஸ்டேஜ் 1 வந்து ப்ரைமரி ரிஜிஸ்ட்ரேஷன் சரிங்களா, உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்போம். ஸ்டேஜ் 2ல் அப்ளை ஆன்லைன். ஓகேங்களா, இந்த ஸ்டேஜ் 2ல் தான் வந்து உங்களுக்கு தேவையான மொத்த டீட்டெயில்ஸுமே வந்து நம்ம கொடுப்போம். ஓகேவா, எந்த ஏரியாவில் உங்களுக்கான போஸ்ட் தேவை அது எல்லாமே வந்து கொடுப்போம். அடுத்து ஃபைனலாக ஃபீஸ் பேமெண்ட் சரிங்களா. ஃபீஸ் பேமெண்ட் யாருக்குன்னா நம்ம வந்து மேலுக்கு மட்டும், ஆண்களுக்கு மட்டும் ஃபீஸ் பேமெண்ட் இருக்கும், லேடிஸ்க்கு வந்து ஃபீஸ் கிடையாது. ஓகேங்களா, இப்போ நம்ம ஃபஸ்ட் வந்து தமிழ்நாடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை தான் கிளிக் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸ்டேஜ் 1ல் தமிழ்நாட்டில் நம்ம எவ்வளோ போஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு டிவிஷனுக்கும் தனித்தனியாக நம்ம போஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, அரக்கோணம்னு செலக்ட் பண்ணிவிட்டேன், வியூ போஸ்ட்னு கொடுத்தாச்சு. ஓகேவா, டோட்டலாக இங்கே எவ்வளோ போஸ்ட் அவைலபிள்னு சொல்லி டிவிஷன் வைஸ் கொடுத்துருப்பாங்க. டோட்டலாக வந்து அரக்கோணத்தில் ஒரு 75 போஸ்ட் இருக்குது. ஓகேங்களா, இதுதான் நம்ம இந்த டீல் பார்க்க போகிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பேக் வந்துடுங்க. ஒன் ஸ்டெப், நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து நோட்டிஃபிகேஷன் வேணுன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணி உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அடுத்து ஸ்டேஜ் 1 வந்து ரிஜிஸ்ட்ரேஷன். அடுத்து நம்ம ஸ்டேஜ் 1 வந்து ரிஜிஸ்ட்ரேஷன், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். சரிங்களா, ஸ்டேஜ் 1 என்ன டிஸ்ட்ரிக் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் போய்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் இதை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துரும். ஓகே, ஃபஸ்ட் உங்களோட மொபைல் நம்பரு அதை வேலிடேட் பண்ணி ஓடிபி சப்மிட் பண்ணிடுங்க. மெயில் அதை வேலிடேட் பண்ணி ஓடிபி சப்மிட் பண்ணிடுங்க. அடுத்து உங்களோட அப்ளிகண்ட் நேம், உங்களோட நேம் வந்து ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அது மாதிரி கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்பாவோட நேமு, அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர், இதெல்லாமே வந்து பேசிக் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா, இயர் ஆஃப் ஸ்கூல் பாசிங் எல்லாமே கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு கேப்ஷா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இந்த கேப்ஷா வந்து கேப்ஸு அண்ட் நம்பர்ஸ் இருக்கும். இதை கொடுத்து சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைலுக்கு வந்து ரிஜிஸ்டர்ட் நம்பர்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, ரிஜிஸ்டர்ட் நம்பர் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அந்த நம்பர் யூஸ் பண்ணி ஸ்டேஜ் 2 வந்து நீங்கள் போகணும். ஓகேங்களா, ஸ்டேஜ் 2 வந்து அப்ளை ஆன்லைன் இருக்கு இல்லையா, அது ஸ்டேஜ். இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுக்குறோம். ஓகேவா, அப்ளை கொடுத்துட்டு நீங்கள் இது போகிறதுக்கு முன்னாடி வந்து எந்த டிஸ்ட்ரிக் வந்து தேவை, தமிழ்நாட்டில் இருக்கிற 37 டிஸ்ட்ரிக்டில் எந்த டிஸ்ட்ரிக் வேணுமோ அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டேஜில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிங்க இல்லையா, அந்த ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நார்மலாக ஒரு மெசேஜுமே வந்திருக்கும், ரிஜிஸ்டர் நம்பர், அடுத்து மெயிலுக்கும் வந்திருக்கும். அந்த ரிஜிஸ்டர் நம்பர் இங்கே கொடுத்து சர்க்கிளை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த டிஸ்ட்ரிக் ஃபஸ்ட்டு தமிழ்நாடு வேணுமா, தமிழ்நாடு கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து கீழே உங்களுக்கு சப்மிட் கொடுத்தீங்கன்னா என்ன டிஸ்ட்ரிக்ட்னு கேட்கும். அந்த டிஸ்ட்ரிக்டில் போய்ட்டு எந்த ப்ரிஃபரன்ஸ், ஹையஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு எது ஸ்டார்டிங் தேவையோ நியரஸ்ட் பிளேஸு. நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் தருமபுரியில் 79 போஸ்ட் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. நம்ம 79மே செலக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, அதில் எது உங்களுக்கு ஃபஸ்ட்டு பீரியாரிட்டியோ வந்து அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இனிஷியல் ரிஜிஸ்ட்ரேஷன் முடித்தோடனே நமக்கு வந்து அடுத்த பேஜ் இப்படி ஷோ ஆகும். சரிங்களா, இது முடித்தோடனே ப்ளீஸ் கண்டினியூ ஃபில்லிங் யுவர் டீட்டெயில்ஸ் பிலோ. ஓகேங்களா, இதில் ஆதார் நம்பர் வந்து மேண்டட்ரி கிடையாது, என்ட்ரு பண்ணாலும் சரி பண்ணாலும் விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து பர்சன் வித் டிசபிலிட்டியான்னு கேட்கும், நோ கொடுத்துருங்க. டைப்ஸ் ஆஃப் டிசபிலிட்டி என்னவோ பிடபிள்யூ கேண்டிடேட் இருக்கிறவங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜஸ் ஸ்டடிட் இன் செகண்டரி ஸ்கூல். ஓகேங்களா, 10th நீங்கள் படித்த ஸ்கூலோட லாங்குவேஜ் என்னென்னு கேட்குறாங்க, தமிழா இங்கிலீஷா, உங்களுக்கு என்ன லாங்குவேஜோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்டிருக்காங்க, அது செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து அப்லோட் ஃபோட்டோ, உங்களோட ஃபோட்டோ வந்து 50 KB இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணுற சைன் வந்து 20 KB இருக்கணும். ஓகேங்களா, இது சப்மிட் பண்ண தான் உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள், நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடலாம். ஓகேவா, ஓகே, நம்ம இந்த ஸ்டேஜ் வந்து ஃபில் பண்ணிட்டோம். அடுத்து இது சப்மிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, சப்மிட் பண்ணிவிட்டு டிக்ளரேஷன் வந்து கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. ஓகேங்களா, இதுதான் உங்களோட ஃபஸ்ட் ஸ்டேஜுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இதுதான் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ அப்ளை கொடுத்துருங்க. ஓகேவா,
இந்த இடத்துல உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷோ ஆகுது. உங்களுக்கு மெயிலுமே நார்மல் மெசேஜும் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் வந்து வந்திருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு என்ன சர்க்கிள் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அது செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தமிழ்நாடு செலக்ட் பண்ணுறேன். சப்மிட். ஓகேவா. இப்போ ஒரு ஓடிபி ஒன்று வந்திருக்கும். ஓகேங்களா. இந்த ஓடிபியை வந்து மறக்காமல் நம்ம இங்கே வேலிடேட் பண்ணணும். ஓடிபி வேலிடேட் பண்ணிவிட்டு கேப்ஷாவுமே வந்து என்ட்ரு பண்ணணும். ஓகேங்களா. ஓடிபி வந்து என்ன வந்துருக்கு, 1 செகண்ட். ஓடிபி FF631. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஓடிபி கொடுத்து சப்மிட் பண்ணோன்னே உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா. பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து மேலே காட்டும். அடுத்து வந்து அட்ரஸ். ஓகேங்களா. உங்களோட அட்ரஸ் ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து சேம்னு இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அட்ரஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்து உங்களோட குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸு, என்ன போர்டு, சரிங்களா, ஸ்டேட் போர்டா சென்ட்ரலா, ஸ்டேட் போர்டு, சென்ட்ரல் போர்டு, சிபிஎஸ்சி. ஓகேவா. அதே மாதிரி தமிழ்நாடுனா ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டேட் போர்டு ஸ்கூல் எக்ஸாமினேஷன் அப் டு செப்டம்பர் 2011 இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கானது. ஓகேங்களா. இது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் ரிசல்ட் டைப். சரிங்களா. ரிசல்ட் டைப் வந்து உங்களோட மார்க்ஸா இல்லை கிரேடா இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். சரிங்களா. இதை கிளிக் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து அப்ளிகேஷன் போகும். ஓகேங்களா. அடுத்த ஸ்டேஜ் போயிட்டு சூஸ் ப்ரிஃபரன்ஸில் நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்டில் எந்த டிவிஷன் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் செலக்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா. அது எல்லாமே செலக்ட் பண்ணுறது மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன டிவிஷன் வேணுமோ வந்து உங்களோட நியரஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ் வந்து எங்கேவோ அங்கே வேக்கண்ட் இருக்கான்னு நாங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வந்து அமௌண்ட் பே பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துடலாம். ஓகேங்களா. இதுதான் வந்து போஸ்ட் ஆஃபீஸோட ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோன்றது ஃபுல் டீட்டெயில்ஸ் தான். ஓகேங்களா. நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்து முன்னாடியே ஒரு வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம். டோட்டலாக 44,000 வேகன்சிக்கு மேலே வந்திருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு 4,000 வேகன்சி கிட்டத்தட்ட கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் தனித்தனியாக கிட்டத்தட்ட 70லேருந்து 80 வேகன்சி கொடுத்துருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸில் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் சேலரி வந்து ஒரு 20,000 ஸ்டார்டிங்கே நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா. எல்லாருமே அப்ளை பண்ணிங்க. குவாலிஃபிகேஷன் வந்து 10th தான். இதில் எந்த ஒரு எக்ஸாமுமே கிடையாது. ஓகேங்களா. டேரெக்டாக மெரிட் லிஸ்ட் தான் சிஸ்டம் ஜென்ரேட் பண்ண போகுது. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.